திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கவிஞர் கண்ணதாசன் எந்த அளவுக்கு வேகமாக பாடல்களை எழுதக்கூடியவர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பாடலை உருவாக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபர் முஹைதீனுடைய மகன் அபிபுல்லா ஒரு கட்டுரையில் பகிர்ந்துள்ளார். ஒரு நாள் கண்ணதாசனுடன் அமர்ந்து அபிபுல்லா பேசிக் கொண்டிருந்த போது தயாரிப்பாளர் மாயாண்டி ஒரு துண்டுச்சீட்டை கண்ணதாசனிடம் நீட்டினார். துண்டுச்சீட்டில் இந்த மாதிரியான சூழலுக்கு அவசரமாக ஒரு பாடல் தேவைப்படுகிறது என்பதை விளக்கமாக எழுதியிருந்தார் மாயாண்டி. அப்போது அங்கிருந்த ஸ்டூடியோவில் இருந்த இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் பேசும்போது அப்படி பார்த்தாலும் தப்புதான், இப்படி பார்த்தாலும் தப்புதான் என்று ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி பேசியுள்ளனர். இதை கவனித்துக் கொண்டிருந்த கண்ணதாசன் அடுத்த நிமிடத்தில் பாடல் எழுத தொடங்கிவிட்டார். அப்படி பார்த்தாலும் இல்ல இப்படி பார்த்தாலும் பெண்களின் சொற்படி ஆடும் ஆடவர் எல்லாம் அப்புறம் இப்புறம் தப்புவதில்லை என்று பாடலின் முதல் 4 வரிகளை எழுதினார் கண்ணதாசன். அடுத்து எழுதிய 4 வரிதான் அசத்தல். கைப்பிடி நாயகன் காதலுக்காக கண்ணகி காத்திருந்தாள். அவள் காதலை தள்ளிய கோவலன் மார்பில் மாதவி சாய்ந்திருந்தாள். அப்போதும் அங்கு ஆண்டது எங்கள் அள்ளி பரம்பரைதான். என்ன ஒரு கவிதை நயம் பாருங்கள். இந்த பாடல் கண்ணதாசனும் அபிபுல்லாவும் பேசிக்கொண்டிருக்கும் போது எழுதப்பட்டது. பேச்சுக்கிடையே எழுதப்பட்ட பாடல்னு யாராவது நம்புவார்களா? ஆனால் அங்குதான் கண்ணதாசன் மற்ற கவிஞர்களிடமிருந்து உயர்ந்து நிற்கிறார். மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் பகிர்ந்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.